வந்தாச்சு. புலாவ் உபேன் என்ன பண்ணா, சைக்கிள் எடுக்கலான்னு சொன்னாப்புல ஃப்ரெண்டு. கேட்டு பார்ப்போம், இங்கே எடுக்கணுமா இல்லை வெளியில் போய் எடுக்கலாமான்னு. ஆனால் எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படி பின் வந்து போக வேண்டியதான். பாக்ஸு லஞ்செலாம் எடுத்துகிட்டு வராது ஒருத்தர். ஓகே, எங்கேயும் போட்டுருக்கேன் வெல்கம் டு புலாவ் உபேன். எஸ், இந்த அளவுக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியல. இங்கே ஏதோ ராமர் கோயில் இருக்குனாரு. இங்கேயா இல்லை சாங்கி வில்லேஜ் வெளியில் போய் நம்ம பஸ்ஸில் ஏறணும்ல, அந்த இடமான்னு தெரில. பாருங்க ஒரு நிமிஷம், தண்ணி எல்லாம் அவ்வளோ க்ளீனாகவும் இருக்குது. கீழே கீழே இருக்கிற பாறை முத மட்டும் தெரியுது. ஓகே, போவோம் உள்ளார. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க. பார்த்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். $10 ஒரு பேக் ஒன்று கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு அதுக்குள்ள. அடே, இதுக்கே வந்து $12 $2 கம்மியாக கொடுக்குறாங்க. கடைசியில் கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வெயிட்டே வைக்கலைங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தான் வச்சேன், பிடிச்சி விட்டாங்க சொல்லிய. சைக்கிள் இங்கே நிறையா இருக்குங்க. கேட்போம். சைக்கிள் ஓட்டியே பல மாதங்கள் ஆச்சு. இங்கேருந்து தான் ஒட்டணுமா கடைசியில். பைசைக்கிள் ரெண்டல் எவ்வளோன்னு தெரியலையே. என்ன போட்டிருக்காங்க, 80 into 61 போட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்கும், $18. 18 போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பழைய சைக்கிள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து $8. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா புது சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் வந்து $15. பழைய சைக்கிள் எடுத்துரும் $8. மீதி இருக்கிற $8 வச்சு மதியம் லஞ்சை முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. பழைய சைக்கிள் எடுத்து வச்சு எடுத்த நேரத்துக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மேப் அங்கே ஒட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அதை பார்த்து ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பெரிய வந்தோடனே ஒருத்தவங்க $4 ஒருத்தவங்க கேட்டாங்களே, அவங்க இங்கே வந்தோடனே அவங்க சைக்கிள் கடையில் சேஞ்ச் மாற்றி அவங்களுக்கு பேபால் மூலியமாக அனுப்பிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவங்க தருவாங்க தராங்கன்னு எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணோம், அவ்வளோதான். சரிங்க, நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அப்படியே போகலையே பேசிக்கிட்டே பார்க்கலாம். ஸோ பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு சைக்கிள் எடுத்து போகிறோம். ஓகே, பாருங்க, இன்னும் எவனையுமே காணோம். வீக் டேஸ்ன்றதுனால எவனும் வளர்க்க மாட்டாங்க போல. இப்போ கூட என் ஃபெரியில் 4 பேர் வந்தாங்க, அவங்களும் ஆளை காணோம். நல்லா இருக்கு ஏரியா. இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க, வெயில் அடித்தாலும் ஓரளவுக்கு கூலிங்காக காற்று வருது. இந்த ஏரியா ஓகே தான். ஃபுல் க்ரீனிஷாக இருக்குங்க. அதாங்க தீவு தாங்க. தீவில் ஒரு செட்டப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இருங்க, என் மூஞ்சியை கட்டினா டென்ஷன் ஆகிடுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, அடர்ந்த வனப்பகுதி. அதில் வந்து 4 பேர் பிரேக் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, முன்னாடி இருக்கிற 2 பேர் நம்ம கூட தெரியல வந்தவங்க. ஹாய், இது வேற ஏர் மாதிரி இருக்கு இந்த சைக்கிள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஓட்டுறேன். கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றி ஓட்டணும் போல். இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் போலங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, வெயில் அடித்தாலும் சில்லுன்னு இருக்கு. முன்னாடி சொன்னது தான்.
மேப்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பார்ப்போம். ஸோ எங்கேயாவது சாப்பாடு கடை எங்கேயாவது இருந்ததுன்னா சாப்பிட எங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. இருங்க செக் பண்ணுவோம். நோ ஃபீடிங் வைல்ட் அனிமல்ஸ். இன்னுமே இருக்கான்னு தெரியலையே. ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறேன்னா, இப்படி போகணும்னு சொல்கிறேன். அது இப்படி இந்த சைடு போகலான்னு. ஏன்னா இங்கே கொஞ்சம் நிறைய ஏரியா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சைட்லாம். இந்த சைடு போவோம், அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம். அங்கெல்லாம் ஏரியா கம்மியாக தான் இருக்க மாதிரி. ஆனால் இப்படி பார்த்தா திரும்ப இங்கே தான் வரணும் போல். வேறு எதுவும் வழி வேறு எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து போய்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்சாரி ட்ரையல் போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுலேயே போட்டிருக்காங்க எந்த ரோடு எப்படி இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. சைக்கிள் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஹைட் அதிகமாக வச்சுருந்தாங்க, இப்போ தான் மாற்றினேன். பாருங்க, ரோடு மொத்தம் 8 கிலோமீட்டர் போல். இப்போ தான் நெட்டில் செக் பண்ணேன் எத்தனை கிலோமீட்டருன்ட்டு. 8 கிலோமீட்டர் இருக்குது. லெஃப்ட் ஆர் ரைட், விச் ஒன் இஸ் பெஸ்ட்? லெஃப்ட் எடுப்போம். பாருங்க, எங்கேயும் போட்டிருக்காங்க. வேணாம், இப்போ தானே பார்த்தோம். சரி, லெஃப்ட் எடுத்துப்போம். நான் லெஃப்ட்டில் போனால் நிறைய ஏரியா இருக்கிற மாதிரி போட்டுருந்தது. அதனால் இப்போது லெஃப்ட் எடுத்து போகலாம். எத்தோட ஒரு வண்டிக்காரன் வரான். போப்பா போப்பா. மேடாக இருக்குங்க, சரியான மேடாக இருக்குது. பாருங்க, மேலே ஏறி போகணும். இது வேறு கியர் சைக்கிள்ன்றதுனால மாற்றி மாற்றி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் போக முடியுதான்னு. உள்ள முடியல, இருங்க ஏறிட்டு வரேன். நம்ம லாஸ்ட்டாக கொடைக்கானல் போனப்பையும் இவ்வளோ பெரிய மரம் தான் இருந்துச்சு, மரமாக இருந்துச்சு. பாருங்க, ஃபுல்லாக மரம் தான், காடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காடுங்க. இந்த மாதிரி இடம்னா 2-3 பேர் கூட இருந்தால் ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம். இல்லைன்னா வேறு வழி இல்லை, உங்கள் கூட தான் நான் பேசி ஆகணும். அந்த மேடு சைக்கிளை விட்டுட்டு ஏறவே முடியல. சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் மேலே ஏறினேன். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தாங்க. ஃபுல்லாக இப்படி தான் போலாங்க. ஓகே ஓகே, அடுத்து வேறு ஸ்பாட் இருந்தால் காமிக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் தூரம் மேடு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டராவது இருக்கும். சுத்தமாக கடலே பண்ணல, ஆனால் ஃபுல் ஸ்லோப்பு. கொஞ்ச நேரம் ஏறி மிதிச்சு மேலே ஏறினா 1/2 கிலோமீட்டர் இறக்கி விட்டுருச்சு. கொஞ்சம் ஸ்டாமினா இருந்தால் தான் இங்கெல்லாம் வர முடியும் போல. ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. ஏசி காற்றுலாம் தோத்துரும் போல, அந்த அளவுக்கு அந்த ஸ்லோப்பெல்லாம் இறங்க கூட செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ திரும்ப வந்து ரைட் சைடு இருக்கு போகிறோம். இப்போ ஒரு இந்த ரோடு இதுதான், வேற எங்கேயோ போகுது. திரும்ப அந்த ரோடு இருக்கு பாருங்க, அது ஸ்டார்ட் பண்ண இடம். பாருங்க மிதிக்கவே இல்லை, அது மட்டும் சல்லுன்னு போயிட்டு இருக்கு. யாருமே இல்லைங்க. அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி ஒரு வண்டி வருது, அவ்வளோதான். வீக் டேஸாக இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும் போல. வீக்கெண்டாக இருந்ததுன்னா கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேராக தான் ஆங்கில பார்க்குறேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. எவனுமே இல்லை, நம்ம மட்டும்தான் போகிறோம். இது
கொடைக்கானல் ஊட்டியாக இருந்தால் சிங்கம் வரும் புலி வரும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கேயும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் எதுவும் வந்தால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. நாங்கள் ஏன்டா அனிமல்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம்? அனிமல்ஸ் தான்டா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். காசு கொடுத்து எல்லாம் வாங்குறீங்களே, இவனுக்கு தான் ஒழுங்காக பார்த்துக்கணும் நம்மள. இன்னுமே இருக்கான்னு தெரியலைங்க அனிமல்ஸ்லாம், ஆனால் போட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, இது லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதா? ரெண்டு போதே இருங்க, மேப் செக் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு தாங்க, லெஃப்ட் சைடு கிடையாது. இதுதான் மெயின் ரோடு போல. அடே பரவாயில்லப்பா, ஆளுங்களை பார்த்துட்டாங்க, கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இல்லை காலங்காத்தாலே வந்திருப்பாங்க போல. கடை மட்டும்தான் இருக்குது, ஒருத்தனையும் ஆளை காணோம். நான் ட்ரிங்க்ஸ் ஸ்டால்னு போட்டிருக்கீங்க, ஒன்றுத்தையும் ஆளை காணோம். ஹாய், வேர் ஆர் யூ ஃப்ரம்? Singapore only. Oh, okay. Is it that new iPhone? Yes. Wow. Is it good? Yeah. You from where? Tamil Nadu. Huh? India, Tamil Nadu. Oh. You enjoy time exploring? Yeah, just now only I have started it. Ah, okay. You know who's Abe? Yeah, I am taking video right now. So how is it the whole area? It's fun. Fun only. So you are all together, that's what fun. I am alone now. Because we are camping here. Then we are, this is our second day, then we are exploring. Oh, okay. Okay, nice to meet you. Bye everyone. Bye. Have fun. Yeah. ஸோ அவங்களாம் சிங்கப்பூரியனா இந்த செகண்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களாம் இந்த ஏரியாவை. நல்லா இருக்குமா? அவங்க ஊருக்காரங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன போன 10 வாரம் வந்து கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் புதுசா அப்படின்ட்டு. ஆமாம், அப்படியே தமிழ்நாடுன்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் ரியாக்ட் பண்ணுறாங்க, கெட்டவங்க கிடையாது, நல்லா தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே, போவோம். இந்த மாதிரி யாராவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, இங்கே பாருங்க ஃபுல்லாக குரங்கு பயந்துட்டு நிற்கிறாங்க. ஹாய், பேர் என்னன்னு கேட்கல, எந்த கண்டென்ட் கேட்கல. பாருங்க எவ்வளோ குரங்கு வருது. குரங்கெல்லாம் பார்த்துட்டு தான் பயந்துட்டு இங்கே நிற்கிறாங்க போல. பார்த்துட்டு திரும்ப உள்ளார வராங்க. ஏன்னா குரங்கு தொலைங்கனால. இதுதான் அனிமல் சொன்னீங்களான்ற மாதிரி இருக்கு. பட் இதை பார்த்து இவங்க பயப்படுறாங்கங்க. இது குட்டி குட்டியா சின்ன ரோடுலாம் போகுது உள்ளார, போய் அதுக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போல. முன்னாடி ஏதோ கார்காரன் வரான், கார் இல்லை வேனே வரான். ஆமாம், அதுக்குள்ளே போயிட்டான். கேட்போமா அவங்ககிட்ட இந்த கண்ட்ரின்னு. So you have been alone here, right? Not all alone, but my boyfriend was working Oh. and I have a day off, so Okay. I was in the nature. Okay, fine. Enjoy. So where are you from? Germany. So I am from India. Yeah. Okay, see you. Bye. கடைலாம் இருக்குங்க. அவங்க வந்து ஜெர்மனியா, கடை இருக்கு, ஆனால் எவனுமே காணோம். அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்காங்களாம். பட் அவங்க நேச்சர்ஸ்லாம் கொஞ்சம் விரும்புவாங்க போல, எல்லாம் தனியாக வந்திருக்காங்களாம். ஓகே, வேறு ஏதாவது இதே கிடைக்கான்னு பார்ப்போம். இது வந்து சின்னதாக ஒரு இது மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆளுங்களாம் யாரும் காணும். சும்மா ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குது. இந்த கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க உள்ளார. அது மெயின் ரோடு. ஸோ இது வந்து கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக போகலாம் போல உள்ளார. ரெஸ்ட் ரூம் அங்கங்கே கட்டி போட்டுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே,
சரி ஃபுல்லாக அந்த அந்த எண்டு வரையும் கார்டன் தான் போல. பாருங்க தெரியுதா? ஏங்க 3-4 பேராக வந்தீங்கன்னா தனியாக வராங்க நிறைய பேர். பாருங்க இவங்க தனியாக தான் போகிறாங்க, தனியாக தான் வராங்க, நிறைய பேர் தனியாக தான் வராங்க. சேஃப்டின்றதுனால பிரச்சனையே கிடையாதுங்க இந்த கண்ட்ரியில். ஓகே அப்படியே கிளம்புவோம். பாருங்களேன் டவர்லாம் வச்சுருக்காங்க உள்ளார, அதே மர செட்டப்பில் வச்சுருக்காங்க, அதையும் மரமாக்கிட்டாங்க. ஓகே ஆஹா இறங்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். இதில் திரும்ப இது விளையாட்டி தாங்க அங்கே போகணும். எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. ஒரு சல்லுன்னு போகுது, திரும்ப இறங்குறது தாங்க பிரச்சனை. ஓகே ஏதோ சீனரிஸ் பார்க்குறதுக்கு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க போல். ஏன்னா அந்த பசங்க இங்கே நிற்கிறானுங்க திரும்ப, சிங்கப்பூர் பசங்க. ஓகே ஏரி தாங்க, ஏரியா கடலோட எக்ஸ்டென்ஷனா தெரியல, ஜாலி பண்ணுறானுங்க. போலீஸ் ஸ்டிக் வருது. மணி 12:30 ஆகுதுங்க. 10:10க்கு நம்ம வந்து பஸ் ஏறணும். ஓகே இது எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்ப்போம். போகிறாங்க பாருங்க, போகிறாங்களா? அவங்க வந்து அவங்க பேர் டெஸ்ஸாவாங்க, ஃப்ரம் ஜெர்மனி. அவங்களால முடியலையா, ஏன்னா இது இன்னும் இருக்குது உள்ளார போகணும், போயிட்டே இருக்கணும். அவங்க ரூட்டு மாறி போயிட்டாங்க, திரும்ப போயிட்டு டெட் அது டெட் எண்டு திரும்ப வாங்க சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு மேப்பை சரியாக பார்க்கல போல, திரும்ப கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ யூ ஹாவ் சேவ்ட் மீ ஃபார் த டைம் தேர்ட் டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பாவம் அவங்களால முடியல போல, ஐம் பேக் அப்படின்ட்டு போகிறாங்க. பாவம் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க, பட் முடியல அவங்களால. ஏன்னா கொஞ்சம் பெருசு, 8 கிலோமீட்ரு. நீங்கள் ஓவராலாக கொஞ்சம் ஸ்டாமினா வேணும், இல்லைன்னா அவங்க அந்த அதுக்கே ஆக்சுவலாக அவங்க வந்து புது சைக்கிள் தான் வச்சுருக்காங்க, அதே முடியல போல அவங்களால. ஸ்டாமினா இருந்தால் தாங்க முடியும், இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுறது ஏன்டா ஸ்டாமினான்னு கேட்குறீங்களா, அது அப்படிதான். ஒரு இடத்துல பக்குவா ஹில்லுன்னு இருந்துச்சு, சைக்கிள்லேயே போயிடலான்னு பார்த்தேன், முடியல. சைக்கிள் அப்படியே நிறுத்தி போட்டு தன்னந்தனியாக போயிட்டுருக்கேன். ஃபுல் சவுண்டுங்க, ஏகப்பட்ட ஜீவன்கள் இருக்கு போல. உங்களுக்கு சவுண்டு கேட்குதானு தெரில, பார்ப்போம் இந்த இடம் கேட்குது. ஃபுல்லாக மழைங்க, யாருமே இல்லை. ஆனால் அப்பப்போ ஏதாவது போலீஸ் வண்டி வந்துட்டு இருக்குங்க, அது ஓகே. போலீஸ் வண்டி சும்மா ரூமிங்லேயே இருக்கிறாங்க, யாராவது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு என்னன்னு தெரில, பட் போலீஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். சைக்கிள் அங்கேயே கீழே நிறுத்திட்டு வந்துட்டேன் சைக்கிளு. இப்போ வந்து அந்த ஹில் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். யாருமே இல்லைங்க, தனியாக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வேணும்னா வாங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருந்தாலும் சரி, பயம்லாம் இல்லைன்னா தாராளமாக வாங்க. ஏன்னா என்னை சுற்றி யாருமே கிடையாது, இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், இந்த மரம் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ யாராவது பார்க்கணுன்னா கூட இங்கேருந்து ஒரு 100-200 மீட்ரு கீழே போகணும், அதுவும் இருப்பாங்களான்னு தெரியாது. நோ கேம்பிங், நோ ஓப்பன் ஃபயர் போட்டிருக்கீங்க, அவ்வளோதானா? வந்துட்டோங்க. உட்காரத்துக்கு இடம்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் மொட்டை வெயிலாக இருக்குங்க. இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரெடி தாங்க வந்தேன் பாருங்க,
ஸோ இங்கே வந்து பார்த்தா சும்மா சின்னதாக ஒரு ஹில்லு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இது கீழே பார்க்கலாம் போல், அவ்வளோதான். ஒரு லேக் இருக்குது. இது லேக்கா? அதாங்க லேக்கா இல்லை வந்து கடலோட எக்ஸ்டென்ஷனாக தாங்க இருக்கும். லேக்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரில, மேப்பில் பார்த்தா தெரியும் போயிட்டு. இதுதாங்க இந்த ஒரு ஹில், சும்மா சின்னதாக ஹில். இங்கே பாருங்க, பாறை பாறையாக இருக்கா, அவ்வளோதான் போல். இங்கே மொட்டை வெயில் அடிக்குது. ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்குது, அதுக்கு நேராக இது போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு. ஓகே, நான் கூட ரொம்ப தூரம் இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஓகே, ஒரு 200 மீட்ரு அவ்வளோதான். ஆனால் யாருமே இல்லைங்க. பாம்பு கீம்பு வந்தால் பாருங்க, பறவைலாம் அப்படியே பக்கத்துலேயே பறந்து போகுது. பாம்பு கீம்பு வந்தா தெரில என்ன ஒன்று, சாதா பாம்பு வருமா இல்லை அனகொண்டா வருமா தெரியல. இதுவரையும் எதுவும் அந்த மாதிரி பார்க்கல. குரங்கு தாங்க பார்த்தேன், குரங்கு பறவைங்க நிறைய பார்த்தேன், பக்கத்துலேயே வருதுங்க. ஆக்சுவலாக பீச்சிலே இருக்கிற பாருங்க, பீச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவை வந்து நம்ம பக்கத்தில் வந்து உட்காருது, நடந்து போகுது. அதை கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் நான். பீச்சில் சும்மா அது என்ன, நம்ம ஊர் சிட்டுக்குருவி இருக்குல்ல, அதுவே பெரிய சைஸ்லேருந்து அப்படி இருக்கும். அதாவது காடை சைஸில், சிட்டுக்குருவி வந்து காடை சைஸ்லேருந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு போகுது பாருங்க, ஃபுல் காடு. காமிக்கிறேன். இப்போதான் இப்படி இறங்கி வந்தோம், இந்த பக்கம் காடு, இது ஃபுல்லாக காடு தான் பாருங்க. இதுவும் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இறங்கி போகிறோம். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. மொத்தம் பாதி தூரம் இங்கே இறங்கி வந்துட்டோம். ஒரு 100 200 மீட்டர் இருக்குங்க, அவ்வளோதான். நான் கூட ரொம்ப தூரமாக சரி என்னதான் போட்டிருக்காங்கன்ட்டு உள்ளார வந்தேன். ஒரு லேக் இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்குங்க. மெயின் ரோடை விட்டு கொஞ்சம் உள்ளார இது மாதிரி போட்டிருக்கேன், இந்த வியூ அந்த வியூன்ற மாதிரி போட்டிருக்கேன். நான் மேப்பில் காமிக்கிறேன் பாருங்க இப்போ போயிட்டு. ஸோ அதில் போனோன்னா இருக்கு போல் ஒன்றா. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில, ஃபுல்லாக ஏதோ கத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தன்னந்தனியாக வரது நான். இருங்க அங்கே போயிட்டு காமிக்கிறேன் நான் மேப்பை. சரிங்களா, வந்து நம்ம அங்கே இருக்கோம், இங்கே பாட்டுக்கோங்க. இந்த ஹில்லு இப்போ தான் அங்கே போயிட்டு வந்தோம். பாருங்க இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் ரோடுங்க, இது வந்து மெயின் ரோடு. ஸோ இந்த மாதிரி சைடில் சின்ன சின்னதாக ஒரு ஏரியா மாதிரி பிரித்து உள்ளார பாருங்க, வழி போகுது பாருங்க. இது இப்போ இது உள்ளே தான் போனேன் நான். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் கல், சைக்கிள்லாம் எடுத்து போக முடியாது. இந்த மாதிரி நிறுத்தி போட்டு போகலாம் போல். இப்போ இதுக்குள்ளே தான் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளார போனால் அந்த ஏரி இருக்குது. தண்ணி ரொம்ப முக்கியம், பிகிலு முடியல. இது 600 ml வந்து 2 மணி நேரம் தான் ஆகுது, முடிய போகுது பாட்டிலு. கண்டிப்பாக இப்போ திரும்ப வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுமா, இங்கே போனேன்னா தண்ணி பாட்டில் இல்லாமல் சுற்ற முடியாது. இவங்க வேறு 600 ml $1 கேட்பானுங்க. அது இங்கே தீவில் வேறு வச்சுருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சரி நேரம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போவோம், இது வேறு காலியாக போகுது, அவ்வளோதான். இன்னும் 2 சிப் அடித்தா முடிஞ்சிடும். இப்போதைக்கு வந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம், மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. இது வந்து யூஎஸ் தான் வந்து, யா ஹாய். ஸோ இவங்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க போல். நம்ம கதையை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, 2 குழந்தைங்களாம். ஸோ அவங்க எப்படின்னா ஒரு சார்ட்லாம் போட்டு எடுத்து வந்துருக்காங்க, என்னன்னைக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்லாம் கொடுத்துருக்காரு போல். அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை என்கிட்ட காமிச்சாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. சார்ட்லாம் போட்டு பக்காவாக எடுத்துருந்தாங்க. இந்த டேவுக்கு எங்கே போகிறோம், எங்கே சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன, எங்கே டின்னரு, எங்கே லஞ்சு, எல்லாமே சார்ட் போட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம இங்கேயே வந்துட்டோம். இங்கே பெருசாக சாப்பாடு எதுவும் நல்லா இருக்காதான். என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் போய் தான் சாப்பிட்ணும், அங்கே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால். தண்ணி ஆகும் இப்போது அங்கே தெரியுது பாருங்க,
அந்த இடத்துக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். போக முடிஞ்சா விட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், யாருமே இல்லைங்க. ஆனா அந்த ஸ்பாட்டா அப்படின்ற இப்பதான் ஒருத்தர் நடந்து போனார். டு சி வியூன்ட்டு போனாரு. அந்த அம்மான்னு தெரியலைங்க. அது அதுதான் அடைச்சி வச்சிருந்தாங்களா, அதுதான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு பீச்சு. அதாங்க அடைச்சிருந்தாங்களா, அதுதான் போலங்க. செம்மையா இருக்கு. நம்ம அந்த ஏரியா தாண்டி வந்துட்டாங்க. அடைச்சிருந்தாங்கல்ல, அதுதான் போல. போக முடியாது போலங்க. தாண்டி வந்துட்டோம். பீச் தான், குட்டி பீச். இதுக்கப்புறம் உள்ளார போகுது பாருங்க. தண்ணி செம்ம கிளீனா இருக்குங்க. அப்படி கீழே இருக்குது தெரியுது, அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க. செம்ம கிளீனா இருக்குங்க. தீவுக்குள்ள அப்படிதான்டா இருக்குன்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். செம்மையா இருக்கு. ஓகே, அந்த வியூ அந்த பக்கம் இது மறைச்சிருச்சு போலங்க. நல்லா இருக்கு. இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலாம் போல. நமக்கு தான் டைம் இல்லை. ஜாலியா இருக்கலாங்க யார் கூட வந்தீங்கன்னா. 2-3 பேர் வந்தீங்கன்னா இங்க கொஞ்ச நேரம் இருந்த பாருங்க. ஃபுல்லா நிழலா இருக்கு. ஃபுல் நிழம் இங்க பாருங்க. ஃபாரின் படத்துலாம் போய் அவனா மாட்டிப்பாங்களா? ஐயோ, அந்த படம் கூட பார்த்தாங்க, மறந்து போச்சு. அவர் ஒருத்தர் மாட்டிப்பாரு, கொரியர் சர்வீஸ் பண்ணுவார், எஃபெக்ட்ஸா. அந்த கொரியர் சர்வீஸ் பண்ணுவார் போய் மாட்டிப்பார்ல, அந்த மாதிரி இருக்குங்க. படம் பேர் என்னன்னு தெரியல, மறந்துருச்சு. அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குங்க. ஆனா ஒரு மலைகளை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். எங்க ஒரு ஆள் ஒருத்தர் வராது. இப்ப ஏன் டாகிலாம் வருது? ஏய், என்ன பார்த்துட்டு வருது? எப்பா வந்து கடிச்சு கிடிச்சு வச்சிடாதப்பா. என்ன இத்தனை குட்டியா இருக்குது? அவரு கூட வந்திருக்குமோ? அவரே தனியா வந்திருக்காரு. யுவர் டாக்? அவரோட தான். குளிக்கிறது வந்திருக்கு போலங்க. ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அவரோட டாகம். இங்க வேலை செய்யறதா படம். பக்கத்துல கடிக்கிற மாதிரியே வந்தான், போயிட்டான் பையன். என்னன்னு தெரியுதா? உடும்புங்க, உடும்பு தான் நினைக்கிறேன். கடந்து போற வழி நிற்குதுங்க. வந்து இப்பதான் ஒரு பெரிய ஜந்துவை பாக்குறேன். உடும்பு தான் நினைக்கிறேங்க. அது உடும்புவா? ஆமாங்க, உடும்பு தாங்க. பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கு. வித்தியாசமான உடும்பா இருக்குங்க. இப்ப இங்க நின்றுட்டு இருந்தது, இப்ப நான் வந்தோடனே உள்ளார ஓடிடுச்சு. குக்கா முக்கா, நீங்க தான் இங்க இருக்கீங்களா? அவங்களதான் பார்த்து பத்திரமா இருக்க சொன்னாங்கன்ற மாதிரி இருக்கு. ஓகே, அவன் வேலையை பார்க்குறான். நல்ல வேலை நம்மள்ட்ட எதுவும் வராம. கிளம்புவோம். இங்க பார்க்கலான்ட்டு தான் போனேன், பட் முடியல, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டானுங்க. அதான் வந்துட்டோம் உங்களோட ஸ்பாட்டுக்கு. ஸோ 12 பேரா எத்தனை பேருன்னு தெரியல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வச்சு கூப்பிட்டு போகணுன்னு தெரியல. ஓகே, வீட்டு சாப்பிடுவோம். ஸ்பாட்டுக்கு மொத்தம் 12 பேர் வரணுமா? அதே கணக்கு தான். உள்ளார வரும்போது என்னவோ அதே தானா. இதுக்கு தனியா ஒரு $4 கொடுக்கணும். இப்ப இங்க பாருங்க, மொத்தம் 8 பேர் தான் இருக்கும். இன்னும் 4 பேர் வரணும் போல. உள்ளார போனவங்க எப்ப வெளில வர்றது, நம்ம எப்படா வெளில போறேன்ற மாதிரி ஃபைட் பண்ண வைக்கிறாங்க.
பட் ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தனியாக வரதுனால வாங்க, ஃபுல் சேஃப்டி, பிரச்சனையே கிடையாது. அனிமல்லாம் அதெல்லாம் சும்மா கண்டுக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போலீஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஃபுல் சேஃப்டி. நீங்கள் வந்து பயப்படாமல் இருப்பீங்க அப்படின்னா தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை பயமாக இருக்குன்னா 2-3 பேர் கூட வாங்க, நல்லா இருக்கு. $4 தான். இதுக்கு தனியாக என்ட்ரி சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பெரிய கூட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கு $4 அவ்வளோதான். திரும்ப கூட்டு போகிறதுக்கு ஒரு $4 அவ்வளோதான். சைக்கிளுக்கு ஒரு 8 வாங்கினாங்க. சைக்கிள் வந்து நல்ல சைக்கிளாக வேணும்னா $15 அவ்வளோதான். இதுதான் காஸ்ட்டு. உள்ளார போனால் தண்ணி கிடைக்கும், தண்ணிலாம் கிடைக்கும், அது ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் காசு தான், 1.5 வெள்ளி, 600 ml. ஓகே, சரி வரட்டும், போகலாம் கிளம்பி. சரி வந்துருச்சு, ஆளுங்க வரட்டும். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து தான் கிளம்பணும். என்னன்னா 12 பேருக்கு சொன்னாங்க, பட் ஆல்ரெடி ½ hour வெயிட் பண்ணியாச்சு. அவரே சரி வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு வந்துட்டாப்ல. ஒரு வழியா ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. பாம்பு கிம்பளம் பார்த்தேன். ஓ இப்படி போகணுமா, சாரி. ஓகே, கூப்பிட்றாங்க இந்த பக்கம் போட்டு. இப்படி தானே போகணும். ஓ, போகிறதுக்கு எப்படி வரதுக்கு எப்படி போல. ஓகே, ஸோ மக்களே, இதுதான் நம்மளோட இன்னைக்கு லஞ்சு. கூட கருவாடு செட்டு கொடுத்தாங்க இந்த கடையில். இங்கே தான் வாங்க, அப்படி இங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். கருவாடு தான் கொடுக்குறாங்க. கருவாடு நிறைய சாப்பிடுவாங்க போல, எனக்கு அது பிடிக்கல. எல்லாம் உட்காந்து அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வேணான்ட்டேன். அப்பயும் $5 பரவாயில்லைங்க, கொடுங்க இருக்கிறத கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, சாப்பிட்டு வைப்பேன்.